எல்லா பொறுப்பாளர்களும் என்னை பார்த்து இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் ஈஸ்வரா, எத்தனை கேள்விகள், எத்தனை விமர்சனங்கள். மறுபடியும் இந்த கொங்கு நாடு ஒற்றுமைப்படுமா? மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் வருவார்கள் என்ற ஏளனம் அத்தனையும் பொய்யாக்கி காட்டிய அத்துணை சொந்தங்களுக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய அரசியல் எழுச்சி மாநாடு, இதே போல ஒரு அரசியல் எழுச்சி மாநாடு 2009 நடத்தினோம். கருமத்தம்பட்டியிலே 2009 பாராளுமன்ற தேர்தலிலே கொங்கு நாட்டிலே ஜெயிக்கிறவனை எல்லாம் தோக்கடிச்சோம், தோக்கிறவனை எல்லாம் ஜெயிக்க வச்சோம். அதே சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாராளுமன்ற தேர்தல் வரவிருக்கின்றது. இந்த எழுச்சி மிகு மாநாட்டிலே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நம்முடைய பேரவைத் தலைவர் அண்ணன் தேவராஜன் அவர்களே, அவைத் தலைவர் அண்ணன் பிஆர்டி அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து மாநில பொறுப்பாளர்களே, இந்த மாநாட்டு குழுவினுடைய தலைமை பொறுப்பை எடுத்துக்கொண்டு என் தம்பி ரோபோ ரவி எடுத்த நாள் முதல் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்கு பாடுபட்டிருக்கின்றார். இந்த மாநாட்டினுடைய செயலாளர் என் தம்பி லோகநாதன், அவினாசி லோகநாதன். மாநாடு எங்கே நடக்கிறதோ இந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த பணிகளை சிறப்பாக நடத்தி இருக்கின்றார். இந்த மாநாட்டினுடைய பொருளாளர் பதவி என்பது கொஞ்சம் சிரமமான பதவி. அப்படிப்பட்ட அந்த பதவியை என் தம்பி SR குமார் எடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக இங்கே பணியாற்றி இருக்கிறார்கள். இங்கே மாலை அணிவித்து சால்வை அணிவித்து அவர்கள் 3 பேரையும் பாராட்டினோம். அவர்கள் 3 பேர் மட்டும் பணியாற்றியதாக அர்த்தமல்ல. அவர்களோடு இந்த 2 மாவட்டத்தையும் சேர்ந்தவர்கள், திருப்பூர் மாநகரத்தைச் சேர்ந்த பல பேர், ஆயிரக்கணக்கான பொறுப்பாளர்கள் இந்த மாநாட்டிற்காக தங்களுடைய ரத்தத்தை தெளித்திருக்கிறார்கள். அதே போல இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இங்கே மாலை அணிவித்தார்கள். நாம் அவர்களுக்கு மாலை அணிவிக்க வேண்டும். என்றைக்கு இந்த இடத்திலே பூமி பூஜையை போட்டோமோ அன்றைய தினத்திலிருந்து இந்த மாநாட்டு திடல் குழுவை சார்ந்தவர்கள் அண்ணன் ஈஸ்வரன், தேவராஜன், செல்வராஜ், கந்தசாமி போன்றவர்கள் எல்லாம்
இதே இடத்திலேயே உறங்கிக் கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இந்த பகுதியினுடைய அத்துணை இடங்களையும் சேர்த்து வைத்து இந்த மாநாட்டை இங்கே வெற்றி மாநாடாக நடத்துவதற்கு அவர்கள் எல்லாம் காரணகர்த்தாக்கள். அதே போல இந்த மாநாட்டிற்கு நிதி உதவியை அளித்து மனம் கோணாமல் நீங்கள் எல்லாம் போர்க்களத்திலே நின்று வாளை வைத்து போரிடுகிறீர்கள், நாங்கள் உங்கள் பின்னால் இருந்து உங்களோடு இருக்கிறோம் என்று பல பேர் இன்றைக்கு இந்த மாநாட்டிற்கான உதவிகளை செய்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டிலே தலைவர் கோவை செழியன் அவர்கள் இல்லாத குறையை தலைவர் செழியனுடைய 3 தலைமுறை இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அவர் ஒருவருக்கு பதிலாக தலைவர் செழியன் அவர்களுடைய துணைவியார், இதுவரைக்கும் நாம் எந்த இடத்திற்கும் வந்தது கிடையாது. இங்கிருப்பதிலே 90% மேல் பார்த்திருக்க மாட்டீர்கள். இன்றைக்கு ஆசையோடு தலைவர் செழியன் அவர்கள் வளர்த்த அந்த இளைஞர்களை, அந்த வழியிலே நடக்கின்றவர்களை காண வேண்டும் என்று இந்த மேடைக்கு இன்றைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். தம்பி செம்பியன் தலைவர் செழியனுடைய மகன் எப்போதும் எதற்கும் நம்மோடு துணையாக இருப்பவர். மாநாட்டுக்கு மட்டுமல்ல, நம்முடைய இளைஞர்கள் பல பேருக்கு தம்பி செம்பியன் மூலமாக நான் வேலை வாங்கி கொடுத்திருக்கின்றேன். பல பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கின்றார். அதே போல தலைவர் செழியன் அவர்களுடைய பேத்தி, அதைத்தான் சொன்னேன், 3 தலைமுறை இங்கே வந்திருக்கிறது என்று. துணைவியார் வந்திருக்கிறார், அவருடைய மகன் வந்திருக்கின்றார், பேத்தி இங்கே வந்திருக்கின்றார். இப்படி 3 தலைமுறையை சேர்ந்தவர்களும் இந்த மேடைக்கு வந்து நம்மை பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த கொங்கு நாட்டிலே இனிமேல் வேற எவனாவது கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை என்று போட்டுக்கொண்டால் நடப்பது வேறு. அப்படி இன்றைக்கு இந்த மாநாடு இவ்வளவு சிறப்பாக இங்கே சென்னை கொங்கு நண்பர்கள் சங்கத்தினுடைய தலைவர் பரணி பாலு உள்பட அந்த சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் பல பேர் இங்கே வந்திருக்கின்றார்கள். தம்பி ரமேஷ் நமக்கு பிசிஆர் வழக்குகளிலே எடுத்து சொன்னார்கள். அத்துணை ஜாமீன்களையும் வாங்கி கொடுக்கின்ற நம்முடைய வழக்கறிஞர் செங்கோட்டுவேல் அவர்கள், இப்படி பல பேர் பல சங்கத்திலிருந்தும் கொங்கு சங்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய பொருளாளர் தம்பி பிரபாகரன் அந்த கூட்டமைப்பின் சார்பாக இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்றார். இப்படி எல்லோரும் சேர்ந்து நாம் இங்கே இருக்கும் பொழுது கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை கோயம்புத்தூரிலே வேட்பாளர்களை அறிவிக்கிறதாம். மொத்த கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவையும் இங்கே இருக்கும் பொழுது அதை எப்படி அவர்கள் செய்ய முடியும்? இன்றைய தினம் நம்முடைய தலைவர் செழியன் அவர்களுடைய பிறந்த தினம். அந்த பெருமை இந்த மாநாட்டினுடைய வெற்றி என்று சொல்லுவது அவர் பிறந்த தினத்திலே. அவர் சாதாரண மனிதர் அல்ல. இங்கே தம்பி சூரியமூர்த்தி பேசும்போது தெளிவாக எடுத்து சொன்னார்.
அப்படிப்பட்ட மனிதனுடைய அந்த பிறந்த நாளிலே, நம்முடைய தலைவருடைய பிறந்த நாளிலே இந்த மாநாட்டை நாம் இங்கே நடத்துகின்றோம். இந்த மாநாட்டை ஒட்டி இரத்த தானம் உலக வரலாற்றை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த இரத்த தானம், எந்த ஒரு அரசியல் கட்சியும் மாநாட்டை ஒட்டி இரத்த தானம் செய்ததாக வரலாறு கிடையாது. 10,000 பேர் இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று இலக்கு வைத்து 12,000 பேரை தாண்டி நாம் அந்த இரத்த தானத்தை செய்திருக்கின்றோம். அந்த இரத்த தானம் 12,000 பேர் இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பொறுப்பாளர்களுடைய, இளைஞர்களுடைய உழைப்பு எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு நாம் உழைத்திருக்க வேண்டும், சாதித்து காட்டி இருக்கின்றோம். இந்த மாநாடு இங்கே இவ்வளவு சிறப்பாக நடக்கிறது என்று சொன்னால், எவ்வளவு உழைப்பு அதிலே இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பெண்களை எல்லாம் இந்தியாவிலே தெய்வங்களாக கொண்டாடுகின்றோம். ஆனால் அயல் நாடுகளிலே பெண்கள் தெய்வங்கள் கிடையாது, அங்கெல்லாம் ஆண்கள் தெய்வங்கள். பெண்களை தெய்வமாக கொண்டாடுகின்ற நம்முடைய நாட்டிலே பெண் உரிமை பெண்களை தெய்வங்களாக கொண்டாடுகின்ற நாம் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுப்போம். இன்றைக்கு இந்த மாநாட்டிலே, இன்றைக்கு கொங்கு நாட்டினுடைய அயல் நாடுகளிலே பெண்கள் தெய்வங்கள் கிடையாது, அங்கெல்லாம் ஆண்கள் தெய்வங்கள். பெண்களை தெய்வமாக கொண்டாடுகின்ற நம்முடைய நாட்டிலே பெண் உரிமை இல்லை என்று எவனாவது பேசினால் அது நியாயமாகுமா? பெண்களை தெய்வங்களாக கொண்டாடுகின்ற நாம் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுப்போம். இன்றைக்கு இந்த மாநாட்டிலே, இன்றைக்கு கொங்கு நாட்டினுடைய பெண்கள், கொங்கு நாட்டை காக்கின்ற காவல் தெய்வங்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை தாய் குலங்களுக்கும் இந்த நேரத்திலே என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தீரன் சின்னமலை ஆங்கிலேயனுடைய கண்ணுக்குள்ளே விரலை விட்டு ஆட்டியவன் தீரன் சின்னமலை. வெறும் சுதந்திர போராட்ட வீரன் அல்ல, ஆங்கிலேய படையை 3 முறை வெற்றி கண்ட ஒரு வீரன் உண்டு என்று சொன்னால் அது தீரன் சின்னமலை என்பதை 3000 பேர் கொண்ட ஆங்கிலேயனுடைய குதிரை படையை தனி மனிதனாக வென்றவன் தீரன் சின்னமலை. அந்த தலைவன் தீரன் சின்னமலை மறையும் போது வீரத்தை இந்த கொங்கு மண்ணிலே விதைத்து சென்றிருக்கின்றார். சும்மா மறையவில்லை. தீரன் சின்னமலை இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கலாம், ஆனால் அவன் விதைத்த விதை உறங்காது என்பதை இங்கே காட்டி இருக்கின்றீர்கள் தீரன் சின்னமலையினுடைய வீர வாரிசுகளே. நீங்கள்தான் இந்த கொங்கு நாட்டினுடைய எதிர்காலம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை வழி நடத்துபவர்கள் இந்த இளைஞர் அணியை சார்ந்தவர்கள் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொங்கு நாட்டை காக்கின்ற கடமை உங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கின்றது. கொங்கு நாட்டினுடைய பல புள்ளி விவரங்களை
நம்முடைய பொருளாளர் இங்கே சொல்லி சென்றிருக்கின்றார். எனக்கு பழைய காலம் நினைவுக்கு வருகிறது. சரியான புள்ளி விவரங்களை மிக தெளிவாக நாம் எல்லாம் ஆச்சரியப்படுகின்ற வகையிலே இங்கே சொல்லி சென்றிருக்கின்றார். நம்முடைய துணை பொதுச் செயலாளர் சக்தி நடராஜ் அவர்களோ கூட்டணிக்கு ஒரு பக்கம் கதவை மூடி தாள் போட்டு சென்றிருக்கிறார். எல்லோரும் கதவை மூடுவார்கள், ஆனால் அவர் கதவை மூடி தாழ்பால் போட்டுவிட்டு சென்று விட்டார். அப்படி இந்த மாநாடு பல கோணத்திலே இன்றைக்கு பார்க்கப்படுகின்றது. தலைவர் கோவை செழியன் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று கொங்காறுபாளையத்திலே புதிதாக கட்டப்பட்ட அந்த அலங்கார வளைவை திறந்து வைத்துவிட்டு இன்றைக்கு இங்கே இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கின்றோம். நம்முடைய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, நம்முடைய அரசியல் பாதை, நாம் கடந்து வந்த பாதை கரடு முரடாக இருக்கலாம், முட்கள் கொண்டதாக இருக்கலாம். ஆனால் கடைசியிலே வெற்றி பெறும் பொழுது அதுவெல்லாம் நமக்கு பாரமாக தெரியாது. 90 நாட்கள் உழைத்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு கூட்டம் நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமான கூட்டம் கூடி கொங்கு நாட்டினுடைய ஒற்றுமையை காண்பிக்கும் பொழுது அந்த துன்பங்கள் எல்லாம் பறந்து போயிடுச்சு. எந்த விதமான அலுப்பும் கிடையாது. மதியம் நம்முடைய பண்பாட்டுக்கு சொந்தமான மாட்டு வண்டியிலே தம்பி நந்தகுமார் பிடிவாதமாக அதில்தான் வர வேண்டும் என்று முடிவு செய்து அழைத்து வந்தார்கள். வரும் பொழுது பார்க்கின்ற அந்த எழுச்சியை பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் மறைந்து போகும். அப்படி இந்த மாநாட்டினுடைய எழுச்சியை இங்கே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஒரு நாட்டினுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதினால் நாட்டை ஆண்டவர்கள் தெருவுக்கு வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு கொங்கு நாடு இருக்கின்றது. கொங்கு நாட்டினுடைய சரித்திரம் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். எப்படி இருந்த கொங்கு நாடு, எப்படிப்பட்ட அதிகாரங்களை நாம் பெற்றிருந்தோம், இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்பதை திரும்பி பார்க்க வேண்டும். தமிழகத்தினுடைய அரசியலிலிருந்து சினிமாவை பிரித்து பார்க்க முடியாது. தமிழக அரசியலோடு சினிமா பிணைந்திருக்கின்றது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணாவாக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும், எம்ஜிஆர் இருந்தாலும், செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் 4 பேருமே சினிமாவோடு தொடர்பு கொண்டவர்கள். இடையிலே திருமதி ஜானகி அவர்களை விட்டுவிட்டேன். அவர்களும் சினிமாவோடு தொடர்பு கொண்டவர்கள். சினிமாவையும் தமிழக அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது. சினிமாதான் தமிழகத்தினுடைய 4 முதலமைச்சர்களை அடையாளம் காட்டியது தமிழர்களுக்கு. ஆனால் அந்த 4 பேரையும் சினிமாவிற்கு அடையாளம் காட்டியது இந்த கொங்கு நாடு. இந்த கொங்கு நாடு அவர்களை சினிமாவுக்கு அடையாளம் காட்டவில்லை என்று சொன்னால் தமிழக மக்களுக்கு அவர்கள் தெரியாமலே போயிருக்கலாம்.
எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. தென்னிந்தியாவிலே முதல் சினிமா தியேட்டர் கோயம்புத்தூரிலே ஆரம்பிக்கப்பட்டது, சென்னையிலே அல்ல. முதல் ஸ்டுடியோ கோயம்புத்தூரிலே ஆரம்பிக்கப்பட்டது. கோவை புளியங்குளத்திலே பச்சி ராஜா ஸ்டுடியோ. அதற்கு பிறகு சிங்காநல்லூரிலே சென்ட்ரல் ஸ்டுடியோ. அதுவரைக்கும் சென்னையிலே ஸ்டுடியோ கிடையாது. அதற்கு பிறகு சேலத்திலே மாடர்ன். இப்படி கொங்கு நாட்டிலே தான் இந்த சினிமா உருவாகியது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய சரித்திரம் என்ன, நம்முடைய வரலாறு என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் டி.ஆர். ராஜகுமாரி, தியாகராஜ பாகவதர், கண்ணதாசன், எம்.ஆர். ராதா போன்றவர்கள் எல்லாம், சிவாஜி கணேசன் கூட இந்த கொங்கு மண்ணை மிதித்த காரணத்தினால் பெருமையை பெற்றார்கள். அங்கே திரையுலகிலே மின்னினார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரலாற்றை நாம் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தலைவர் செழியன் அவர்கள் சினிமா துறையிலே இருந்தவர். எத்தனையோ பேரை சினிமாவிலே நடிக்க வைத்து மிகப்பெரிய ஆட்களாக ஆக்கிவிட்டிருக்கிறார். ஏன் அவர் நடித்திருக்க கூடாதா? நடிக்கிற அளவுக்கு அவருக்கு அழகில்லையா? நம்முடைய கொங்கு நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களிலே மறைந்த தலைவர் கோவை செழியன் தான் அழகானவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சினிமாவிலே அவர் நடித்திருந்தால் ஒருவேளை அவர் முதலமைச்சராக ஆகியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். நமக்கெல்லாம் இன்றைக்கு மாநாடு போட்டு நாம் கெஞ்ச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. கொங்கு நாட்டினுடைய சரித்திரம் இன்னும் மிகப்பெரிய சாதனைகளை சாதித்திருக்கும். தவற விட்டு விட்டோம். அரசியலிலே நமக்கு அதிகாரம் இல்லாமல் இருந்தோமா? சுதந்திரத்திற்கு முன்பே பெரியவர் சுப்பராய கவுண்டர் அவர்கள் தென் மாநிலங்களாகிய தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா போன்று 4 மாநிலங்களையும் உள்ளடக்கிய சென்னை ராஜதானிக்கு பிரதம அமைச்சராக இருந்தவர் சுப்பராய கவுண்டர். அதற்கு பிறகு காமராஜர் முதலமைச்சரான போது நம்முடைய CS என்று அன்போடு அழைக்கின்றோமே, பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் ஐயா சி. சுப்பிரமணியம் அவர்கள் காமராஜரோடு அன்றைக்கு போட்டி போடுகின்றார். காமராஜர் வெற்றி பெற்று அன்றைக்கு முதலமைச்சர் ஆகின்றார். அன்றைய தினம் நம்முடைய ஐயா சி. சுப்பிரமணியம் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகி இருந்தால் கொங்கு நாட்டிலிருந்து ஒருவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சரான அந்த வரலாற்றை படைத்திருப்பார். அவருடைய வழித்தோன்றல்கள் மறுபடியும் இந்த தமிழகத்திலே முதலமைச்சராக பொறுப்படுத்திருக்க முடியும். காமராஜர் ஆனால் என்ன, சி. சுப்பிரமணியம் ஆனால் என்ன, யார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தால் என்ன என்று யோசிக்க தோன்றும். அப்படி அல்ல. காமராஜர் அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த காரணத்தினால் கன்னியாகுமரியை தமிழகத்திலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக கொளிஞ்சாம்பாறை, அட்டப்பாடி பகுதிகளை கேரளாவிற்கு தாரை வார்த்தார். பல அணைகள், கொங்கு நாட்டிற்கு தண்ணீரை கொடுக்கின்ற அணைகள் கேரளாவுக்குள்ளே போனது. அட்டப்பாடியும் கொளிஞ்சாம்பாறையும் இன்றைக்கு கேரளாவுக்குள்ளே போகாமல் தமிழகத்திலே இருந்திருந்தால் இன்றைக்கு கேரள அரசு
கொங்கு தமிழனை அங்கிருந்து துரத்துவதற்கு முயற்சி எடுத்திருப்பார்களா? அந்த பிரச்சனை இன்றைக்கு வந்திருக்குமா? அப்ப இந்த கொங்கு நாட்டை சார்ந்தவர் முதலமைச்சர் ஆகாத காரணத்தினால் கொங்கு தமிழன் தன்னுடைய உரிமையை இன்றைக்கு இழந்திருக்கிறார். யோசித்து பார்க்க வேண்டும். அந்த அரசியல் அங்கீகாரம் என்று சொன்னால் அது நம்மை எப்படி வாழ வைக்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். தலைவர் கோவை செழியனோடு இந்த கொங்கு நாட்டை வளர்த்த வேண்டும் என்று பாடுபட்டவர் ஐயா அரூர் முத்துக்கவுண்டர் அவர்கள். அப்படி இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மிகச் சிறப்பாக பணியாற்றிய காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய அமைப்பை வளர்த்து இவ்வளவு பெரிய மாநாட்டை நம்மால் போட முடிகின்றது. இந்த மாநாட்டினுடைய பணிகளை இங்கிருக்கின்ற பொறுப்பாளர்கள் பார்த்திருந்தாலும் பல அனைத்து மாவட்டங்களிலும் அத்துணை மாவட்ட செயலாளர்களும் அனைத்து ஒன்றியங்களுடைய பொறுப்பாளர்களும் அனைத்து பொறுப்பாளர்களும் பணியாற்றி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இங்கு மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள், பேசியும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கடின உழைப்பை அவர்கள் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். அப்படி அவர்களுடைய கடின உழைப்பின் காரணமாக இந்த மாநாட்டிலே விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள், வேலூர் மாவட்டத்திலிருந்து இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள், தர்மபுரி மாவட்டத்திலிருந்து இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள், சேலம் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பேர் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் எடுத்தீர்கள் என்று சொன்னால் திருச்சி மாவட்டத்திலிருந்தும் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு நாமக்கல் மாவட்டம் மிகப்பெரிய எழுச்சியோடு இந்த மாநாட்டிலே இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தினுடைய சொந்தங்கள் இந்த மாநாட்டிலே சிறப்பாக இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஈரோடு மாவட்டம்